இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே இந்த மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எல்லா ஞானத்திலும் கர்த்தரை அறிகிற ஞானமே மேன்மையானது என்பதை குறித்து, கர்த்தரை எந்த வழிகளில் நாம் அறிந்து கொள்ள முடியும், அதனால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் குறித்து தியானித்தோம். கர்த்தரை அறிந்து கொள்வோமானால் நம்முடைய தகுதி எப்படியாக இருக்கும் என்பதெல்லாம் குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் கடைசியாக கர்த்தரை அறியாவிட்டால் நமக்கு வரக்கூடிய தண்டனைகளும் நமக்கு வரக்கூடிய கோபாக்கினைகளையும் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அறிந்து கொண்டால்தான் அந்த கர்த்தரை அறிய வேண்டும் என்கிற அந்த சிந்தையும் பயமும் நமக்குள்ளாக வரும். அது ரோமர் எழுதின பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கும் பொழுது 1வது அதிகாரத்திலே 21ஆம் வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை அறிந்து கொண்டோம் என்று நிச்சயித்த பிறகு நாம் அவருக்கு விருப்பமானபடியோ அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழாமல் அவரை ஸ்தோத்திரியாமலும் அவரை கனப்படுத்தாமலும் இருந்தால் கர்த்தர் நம்மை எப்படி அந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று பரிசுத்த பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நம்ம அறிந்திருக்கிறோம், ஆனாலும் அவரை ஸ்தோத்திரியாமலும் அவரை கனப்படுத்தாமலும் இருந்தோமானால் அவருடைய சிந்தையிலே வீணரானார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதியிருக்கிறது. அவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு அவருடைய இருதயம் கடினப்பட்டதினால் பவுல் அப்போஸ்தலர் அப்படியாக சொல்லியிருக்கிறார், அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று. சங்கீதக்காரன் ஒவ்வொரு முறையும் தாவீது ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீர் உணர்வுள்ளவன் ஆக்கும், அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் அவரை துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் என்று அவரை கனப்படுத்த என்னுடைய இருதயத்தை நீ உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று நான் ஜெபிப்பதை நான் பார்க்க முடியும். அதே போல அவருடைய மகிமையை அதாவது அவருடைய அழிவில்லாத மகிமையை கனப்படுத்தாதபடி அந்த அழிவுள்ள அந்த மனுஷர்கள் மிருகங்களுடைய சொரூபங்களுக்கு அவர்களை ஒப்பாகிறார்கள் என்று அவர் பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார். அழிவில்லாத என்னுடைய மகிமைக்கு அந்த அழிவுள்ள மனுஷர்கள் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகளுடைய சொரூபங்களுக்கு ஒப்பாக வைக்கிறாங்க. அவங்கள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அவர்களை நான் அசுத்தத்திற்கு நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அந்த சிருஷ்டிகரை நினையாமல் அந்த சிருஷ்டியை தொழுது கொள்கிறாங்க. சூரியனையும் சந்திரனையும் அந்த இயற்கைகளையும் அவங்க தொழுது கொள்கிறாங்க. இது எல்லாம் கர்த்தர் அறியாதவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். சில அறிந்தும் கர்த்தரை அறிந்தும் அந்த கர்த்தரை அறிவில் நிலைத்திருக்க மனதில்லாதபடிக்கு, அனுதினமும் அவரில் நிலைத்திருக்க மனதில்லாதபடிக்கு, அவருடைய உறவை நாம் நீடித்து வைத்திருக்க வேண்டும் என்று மனதில்லாதபடிக்கு இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உணர்த்துகிறார், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும் என்று உணர்த்துகிறான். தன் இருதயத்தில் இருளடைந்தவர்களாய் அந்த கடின இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அவரில் நிலைத்திருக்க மனதில்லாதவர்களாய் அல்லது அவரை அறிகிற அறிவில் நிலைத்திருக்க மனதில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார், கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது கர்த்தரை அறியாதவன் மதிகேடன் என்று எழுதியிருக்கிறது. நாம் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசித்தோம், கர்த்தரை அறியாதவர்கள் மதியற்றவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அதே போல கர்த்தரை அறியாதவன் மதிகேடன் என்று எழுதியிருக்கிறது. இத்தகைய காரியங்களில் செய்பவர்களை அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்காது. அவர் தன்னை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சிந்தையில் வீணானவர்கள், அவருடைய கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்த இழிவான இச்சைரகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அவருடைய வீணான சிந்தைகள், அதாவது பிசாசின் அந்த புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாய் அவருடைய இருதயம் இருளடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ அவர்களை அறிந்திருக்கிற அறிவிலே நாம் வளரும் பொழுது
அவரை தினமும் நினைத்து அவரை ஸ்தோத்தரித்து அவர் கனப்படுத்தும் பொழுது நாம் தியானித்த எல்லா ஆசீர்வாதங்களையும், அந்த நித்திய ஜீவனையும், நாம் பாவ மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தின் கிருபையும் தேவ பக்திக்கேற்ற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் நாம் அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் கனப்படுத்தாமலும் அவருடைய அறிகிற அறிவிலை நிலைத்திருக்க நாம் விரும்பாமலும் இருக்கும்போது, அந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த கேடான சிந்தை, அந்த அசுத்தம், அந்த இச்சை ரோகங்களுக்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுப்பார். பிரியமானவர்களே, அதற்கு நாம் பயந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அருகிலே அவரை அறிகிற அறிவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் செய்வதும் அல்லாமல் மற்றவர்களையும் அப்படி செய்ய அவர்கள் பிரியப்படுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். நாம் அவரை அறிகிற அறிவில் பின்வாங்கி போனாலும் மற்றவர்கள் பின்வாங்கி போகிறதிலும் அவர்கள் பிரியப்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை சேரும் என்பது உறுதி. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவரை குறித்து நாம் தியானித்தபடி இன்னும் அவருடைய அறிவிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் கர்த்தர் சொன்னபடியே அவரை அறியாதவன் மதியற்றவன், அவரை அறியாதவர்கள் பைத்தியம் உள்ளவர்கள் என்று சொன்னதை நான் குறித்து வாசிக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம் தியானித்து நாம் ஜெபிப்போம். இந்த ஏலியனுடைய புத்திரர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை அறிந்தும், அவருடைய தகப்பனார் ஏலி ஒரு பிரதான ஆசாரியனாய் இருந்தும் அவருடைய கோபாக்கினை, அவருடைய மகிமையை உணராதபடி, அவரை கனப்படுத்தாதபடி, அவருடைய காணிக்கைகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வருகிற அந்த பலி பொருட்களையும் தகன பொருட்களையும் அவர்கள் அவமானப்படுத்தினது நிமித்தம் ஒரு பெரிய சாபத்தை தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த அவரை குறித்து அறிகிற அறிவிலே, அவருக்கு பயப்படுகிற பயத்திலே நிலைத்திருக்காமல், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல், அவரை ஸ்தோத்திரிக்காமல் இருந்தது நிமித்தம் அந்த ஏலியின் புத்திரருடைய அந்த ஓப்பினியும் பினகாசம் அப்ப ஒரே நாளிலே மறிக்கவும் அநேக சாபங்களை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் கொடுத்ததை நாம் அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். உங்களுடைய ஆசாரியத்துவம், உங்களுடைய சன்னதியிலே இனி ஒரு ஆசாரியனும் எழும்புவதில்லை என்று, ஒருவனும் உன்னுடைய சன்னதியிலே கிழவன் இருந்ததில்லை என்று அவரை குறித்து சொன்னதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அவரை அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் அவரை கனப்படுத்தாமலும் இருந்தால் அவருடைய சாபத்துக்கும் அவருடைய கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும். ஏலியின் பிள்ளைகளை போல அல்லது யோபுவின் மனைவியை போல நம்ம அவரை அறிந்தும் அவரை கனப்படுத்தாமலும் அவருடைய அறிவிலே நிலைத்திருக்க முடியாமலும் மனதில்லாதவர்களும் நாம் இருந்தோமானால் அவர் நம்மை அசுத்தத்திற்கும் கேடான சிந்தைக்கும் இச்சை ரோகங்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுப்பார். அப்படி இல்லாதபடிக்கு தாவீது சொன்னது போல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று நாம் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். அதுபோல அவரை அறிகிற அறிவில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர, கர்த்தரிடத்தில் அந்த கிருபையை, அந்த பெற்றுக்கொண்ட அறிவிலே நிலைத்திருக்கவும், அந்த அறிந்து கொண்டு அவர் நாமத்தை கனப்படுத்தவும், அவரை பயந்து நடக்கவும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி. பெரிய பாக்கியத்தை, இந்த உலகத்தில் ஒருவருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னது போல உம்மை அறிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். நீர் தெரிந்து கொண்டீர், எங்களை உம்மையை ஆராதிக்க துதிக்க எங்களை ஏற்படுத்தினீர். அதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்ததின் நிமித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுதினமும் பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனையும் ஆண்டவரே சமாதானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. உம்முடைய கோபத்திற்கு நாங்கள் ஆளாகாதபடி ஆண்டவரே உம்மை அறிந்த அறிவின்படி உம்மை துதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய நாமத்திற்கு பயந்து நடக்கவும், உமக்கு கீழ்ப்படியவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன்ப்பா. வார்த்தைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படியா கர்த்தர் நீங்க மாற்றி தரும் அப்பா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுத்தினபடியால் தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தியானத்தில் காணப்படுகிற என்னுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தேவரீர் மன்னித்து கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.